ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாட்டு சமையல். இன்றைக்கி காலையில் எழுந்தாச்சு ஒரு 5 o'clock. எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணலை, டைரெக்டாக சமையலுக்கு வந்தாச்சு. அதனால் கொஞ்சம் சொதப்பல், டென்ஷன் ஆகிடுச்சு. வாழைத்தண்டு பொரியலும் வாழைக்காய் பொரியலும் தான் பண்ண போகிறேன். லெமன் ரைஸ்க்கு இஞ்சி பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுட்டேன். அது இல்லாமல் மார்னிங் ட்ரிங்க்கும் குடித்தாச்சு. வழக்கம் போல் மல்லி தண்ணி. இந்த வாழைத்தண்டை கட் பண்ணிவிட்டு நம்ம அதாவது என்னென்னா, இந்த வாழைத்தண்டை நேற்று ஈவினிங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கணும். இது காலையில் கட் பண்ணதுனால ஒரு 15 minutes வேஸ்ட் ஆகிடுச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு பேக் பண்ணுறதில். ஒரு வழியாக கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடியே லெமன் ரைஸ்க்கு நம்ம அந்த சின்ன வெங்காயம்லாம் உரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு லெமன் ரைஸ்க்கு ரெடி பண்ணிட்டேன். இங்கே குக்கரில் ரைஸ், ஒயிட் ரைஸ் தான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே. இங்கே நேற்று நைட்டே பச்சை பயிறு ஸ்நாக்ஸுக்காக ஊற போட்டுட்டேன். அது ஊறிட்டுருக்கு. பாதி வேக வச்சு வச்சுருக்கேன், பாதி முளை கட்டுறதுக்கு. நல்லெண்ணெய் இப்போ தான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த பாதி சின்ன வெங்காயம் வாழைக்காய் பொரியலுக்கு. அடுத்தது டீ போட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன். அடுத்தது நம்ம வாசல் கூட்ட போகலாம். வாசல் பெரிய வாசல்லாம் இல்லை, சின்ன வாசல் தான். சும்மா டோரை திறந்தோடனே ஒரு சின்ன இடம் இருக்கும். கோலம் போடாமல் இருக்க முடியாது இல்லைங்களா, அதனால் முன்னாடியே தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம இந்த கோலத்தை போட்டோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் அதை அழைக்காமல் இருக்கணுன்ற மாதிரியே நான் பார்த்துப்பேன். அப்படியே எப்படியாவது பசங்களாம் காலை வச்சோன்னா கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சிடும், ஏன்டா கோலத்தை அரைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது நம்ம பார்க்கும் போதே நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இந்த கோலம் போடுறது, அப்புறம் இந்த க்ரீனாக இருக்க இந்த மணி பிளான்ட்டை பார்க்குறது. நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நிறையா பிளான்ஸ்லாம் வைக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆல்டர்னேஷன் நம்ம வீட்டில் நம்ம பண்ணணும். சும்மா எனக்கு தெரிஞ்ச கோலத்தை தான் நான் போட்டுட்ருக்கேன். போதும், ஏதோ ஒரு 4 புள்ளி ஏதோ ஒன்று வச்சு போட்டால் ஓகே. இதுதான் இன்றைய கோலம். ஆக்சுவலாக இப்போ நான் போடும் போது மணி 6. அதுக்கு அதாவது ப்ரிப்ரேஷன்லாம் உள்ளே பண்ணிவிட்டு தான் நான் கோலம் போட வரது. ஏதாவது ஒன்று குக்கரில் வைக்கிறதோ இல்லை வானலில் கூட்டி போடுறதோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் நான் வர்றது. கன்ஃபியூஸ் ஆக போகிறோம். சாட்டர்டே நாளைக்கு சாங்ஸ் வீடு இருட்டாக இருக்குது. மணி 6 ஆகுது. முடிச்சுட்டு இப்போ நான் கொஞ்சம் ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. டீ போட்டு குடிச்சிடலாம். 7 o'clock குடிக்கலான்னு பார்த்தா அது வரைக்கும் தாக்க பிடிக்க முடியாது. நான் பொதுவாகவே டீ இந்த மாதிரி தனித்தனியாக தான் நான் போடுறது. பால் பாருங்கள், பசும்பால் எவ்வளோ ஏடை கட்டியிருக்குன்னு. இது ஒரு 3 டப்பாவில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் பால் ஆடை எடுக்கலை. ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. ஒரு 3 கண்டெய்னரில் இருக்குது. அது வெண்ணெய் எடுக்கும் போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் செப்பரேட்டாக, எப்படி பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுன்னு. ஓகே, இது நம்ம ரெடி பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு அடுத்தது நம்ம பார்க்கலாம். டீயெல்லாம் குடிச்சாச்சு. இப்போ பச்சைப்பயிறு ஸ்நாக்ஸுக்கு தாளிச்சிட்டேன். அதே மாதிரி தண்டும் முடிஞ்சுது. வாழைக்காய் ஃப்ரை தான் இப்போ ப்ராசஸில் இருக்குது. இதில் இன்னொரு டென்ஷன் என்னென்னா, தேங்காய் எப்பயுமே க்ளீன் பண்ணி எடுத்து வைப்பேன். ஐ மீன் அது உடச்சி துருவி வச்சுருவேன். அது இன்றைக்கி பண்ணலை. பச்சைப்பயிறு நம்ம ஸ்நாக்ஸுக்கு போக மீதி முளைக்கட்ட வச்சுட்டேன். ஒயிட் ரைஸுன்றதுனால பாப்பாவுக்கு கர்ட் ரைஸ்க்காக ஒயிட் ரைஸு, மீதி சைட் பை சைடு பேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப இன்றைக்கி ஒர்க்லோட் ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே அதை பேக் பண்ணணுன்னா முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுவோன்ட்டு நான் சைட் பை சைடு பேக்கிங்கும் நடந்துகிட்ருக்கு, குக்கிங்கும் நடந்துகிட்ருக்கு.
இப்போ வந்து காலையிலைக்கு வந்து கீழே பொருள் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தோசை வந்து பசங்களுக்காக சுட்டுட்ருக்குறேன். அதுக்கு நடுவில் தேங்காவையும் கட் பண்ணி பொருள்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ போய் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு என்னோடய வாக்கிங்கும் முடிச்சாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைமு. எனக்கு வந்து 2 முடக்கத்தான் கீரை தோசையும் பச்சை பயிரும். அவ்வளோதான். இன்றைக்கி vlog வந்து இதோட முடியுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.